உங்கள் ஐஎம் டிவியில் இது நமது சபைகளில் ஒலிக்கின்ற உயிரோட்டும் பாடல்கள். ரெவரண்ட் டாக்டர் இம்மானுவேல் சுந்தர்ராஜன் அவர்களின் அப்பாடல்களுக்கு பலர் பல காலங்களிலே ராகம் தந்து உயிரூட்டினார்கள். பாடல் பிறந்த கதைகள். பாடல் எழுதினவர்களுடைய வாழ்க்கை வரலாறு நிகழ்ச்சியை கேட்டு பரவசமடையுங்கள். வணக்கம். வேத பாடலை எழுதின தேவ மனிதர் ரெவரண்ட் வில்லியம்ஸ். ரெவரண்ட் வில்லியம்ஸ் ஒரு மெத்தடிஸ்ட் போதகர். மெத்தடிஸ்ட் திருச்சபையை சார்ந்தவர். 1717 ஆண்டு பிப்ரவரி மாதம் 11ஆம் தேதி வேல்ஸ் நாட்டில் கார்மார்தென்ஷையர் என்னும் இடத்தில் பிறந்தார். கார்மார்தென்ஷையர் என்கிற இடத்தில் பிறந்து இவருடைய தந்தை விவசாய தொழில் செய்து வருகிறவர். இளமை கல்வியை முடித்த பின்பு இவர் மருத்துவத்திற்காக பயில ஆரம்பித்தார். ஆனால் சிறிது காலத்தில் அதை விட்டு குருத்துவ ஊழியத்தில் ஈடுபட்டு 1740ஆம் ஆண்டில் டீக்கனாக அபிஷேகம் பெற்று 3 ஆண்டுகள் குருத்துவ ஊழியம் செய்தார். சுவிசேஷ பணியில் மிக்க ஆர்வம் உடையவர் ஆதலால் சபை ஊழியத்தை விட்டு தனியாக ஊழியம் செய்ய விரும்பினார். தமது ஊழியத்தின் ஆரம்பத்தில் அவர் வெஸ்லியின் கொள்கைகளை ஆதரித்து இறுதியில் கால்வினிஸ்ட் மெத்தடிஸ்ட் பிரிவினராக பின்பற்றினார். இந்த ஆங்கிலிக்கன் இதெல்லாம் பேசுகிறீர்கள் அல்லவா, அது வேத புஸ்தகம் தெரியாதவர்கள் தான் அப்படி பேசுவீர்கள். நான் மெத்தடிஸ்ட்டு என்று சொல்வேனானால் எனக்கு அர்த்தம் தெரியும். அந்த மெத்தடிஸ்ட் என்ற வார்த்தைக்கு மெத்தடிஸ்ட் என்பவர் கிறிஸ்தவ திருச்சபைகளின் முக்கிய கொள்கையான நாம் மனம் திரும்பினால் கூட ஆண்டவருடைய கிருபையினால் ப்ரிவீனியன்ட் கிரேஸ், ஆண்டவருடைய கிருபையினால் நம்மை தேற்றி ஏற்றுக்கொள்கிறார் என்றும், சில சமயங்களில் கால்வின் கூறுகிறபடி நம்மை முன்குறித்திருந்திருக்கிறார். நாம் பிறப்பதற்கு முன்பே குறித்து அவர் என்னை தெரிந்து அவருடைய பிள்ளையாக மாற செய்திருக்கிறார் என்றும் நான் நம்புவேன். நான் ஒரு சமயம் சொன்னேன், என்னுடைய தாயின் வயிற்றிலேயே இயேசு குறித்து என் தாய்க்கு சொல்லி, இது நான் குறித்து வைத்திருக்கிற பிள்ளை, நீ எனக்காக அவனை வளர்க்க வேண்டும், உன்னுடைய சமய கோட்பாடுகளோடு வளர்க்காமல் என் பணியிலே வளர்க்கவும், எனக்கு அவன் ஊழியக்காரனாய் நான் அவனை பக்குவப்படுத்துவேன் என்று சொல்லியிருக்கிறார். அந்த வார்த்தையின்படி சொல்லப்போனால் நான் ஒரு கால்வினிஸ்ட் ஃபிலாசபி உடையவன் என்று நான் நம்பலாம். ஆனால் கிருபையினாலே தான் கடவுள் என்னை தேர்ந்தெடுத்திருக்கிறார். ஏனென்றால் படிக்காத ஒரு அம்மையார், எந்த கிறிஸ்தவர்களோடு நடமாடாத ஒரு அம்மையார், கிறிஸ்தவர்களோடு பழக்கம் கொள்ளாத ஒரு அம்மையாரை கர்த்தர் சந்தித்து கனவிலே தோன்றி, நான் இயேசு, இந்த உன்னுடைய மடியில் இருக்கும் இந்த மகனை எனக்காக நீ உன்படி வளர்க்காதே என்று சொல்லி என்னை வளர்ந்தார் என்று என்னுடைய வாழ்க்கை சரித்திரத்தில் நான் எழுதியிருக்கிறேன். அதே போல் ப்ரிவீனியன்ட் கிரேஸ் என்பது கிருபையினால் தேர்ந்தெடுத்து கொண்டார் என்று நான் நம்புகிறேன். ஆனாலும் நான் கிறிஸ்துவைத்தான் நம்புகிறேன், இந்த செயல்பாடுகளை நான் நம்பவில்லை. இவர் குருத்துவ ஊழியத்திலிருந்து செய்தார். இவர் பிற்காலத்திலே கால்வினிஸ்டிக் மெத்தடிஸ்ட் பிரிவினரை பின்பற்றினார். தமது ஊழியத்தின் 40 ஆண்டுகளுக்குள் அவர் 96,000 மைல்கள் பயணம் செய்திருக்கிறார். அப்படின்னு சொல்லும்போது அந்த காலத்தில் நடைப்பயணம்தான் பயணமாக இருந்தது, குதிரை பயணங்கள். அந்த காலத்தில் பிளெயினில் இல்லை. நான்லாம் பிளெயினில் அமெரிக்காவுக்கு எத்தனையோ முறை போயிருக்கிறேன், மேலை நாடுகளுக்கு சென்றிருக்கிறேன், கனடா தேசத்துக்கு சென்றிருக்கிறேன், மலேசியா சிங்கப்பூருக்கு ஏறக்குறைய 30-35 ஆண்டுகள் பயணம் செய்திருக்கிறேன், கொரியாவுக்கு சென்றிருக்கிறேன், ஜப்பானுக்கு சென்றிருக்கிறேன், பிலிப்பைன் நாட்டுக்கு எத்தனையோ முறை சென்றிருக்கிறேன். அதெல்லாம் கணக்கு பண்ணால் எத்தனை லட்சம் மைல்கள் என்று சொல்ல முடியாது. அப்படிப்பட்ட பிரயாணத்தின் போது தான் என்னுடைய காதுகள் செவியாக கெட்டு போய்விட்டது என்று சிங்கப்பூரில் எனக்கு தெரிந்த ஒரு பெரிய சிறந்த இஎன்டி ஸ்பெஷலிஸ்டை பார்க்கும்போது அவர் என்னை பார்த்து சொன்னார், நீங்கள் அதிகமான பயணத்தில் உங்களுடைய காது அடைக்கப்பட்டு திறந்த நிமித்தமாக கெட்டு போய்விட்டது என்று சொன்னார்.
நீங்கள் இன்னொரு 10 வருஷத்துக்கு பிறகு உங்களுக்கு காதே கேட்காது என்று சொன்னார். அவர் சொன்ன மாதிரி கடவுள் கிருபையினால் 10 வருஷம் கழித்து கெட்டு போய்விட்டது. 10-20 வருஷம் கழித்து நான் காதிலே ஒரு இயர் ஃபோன் வைத்து கொண்டேன். எப்பொழுதும் அது 2 எடுத்து விட்டால் காது கேட்குறது கம்மியாக இருக்கும், ரொம்ப மயிலில் பேசுமா அப்படி இருக்கும். ஆனால் கர்த்தருடைய கிருபையினால் அவர் முன் குறித்தபடி என்னுடைய காது செவிடாய் இப்பொழுது காதிலே கூட நான் ஒரு இயர்ஃபோன் எங்களுடைய அன்பான இஎன்டி டிபார்ட்மெண்ட் சிஎம்சி மூலமாக எனக்கு அவர்கள் செய்து வரும் சிகிச்சையினால் இப்பொழுது நன்றாக பேச எனக்கு கடவுள் கிருபை செய்திருக்கிறார். பிறர் பேசுவதை கேட்பதற்கும் நான் கவுன்சிலிங் செய்யும்போது என்னுடைய கிளையண்ட்ஸ், என்னுடைய நண்பர்கள் பேசுகிற வார்த்தைகளை தெளிவாய் கேட்டு அவர்களுக்கு பேசுவதற்கும் கடவுள் எனக்கு உதவி செய்திருக்கிறார். இப்பொழுதும் மைக்கில் நான் பேசுவதற்கும் உதவி செய்திருக்கிறார். ரேடியோவில் நான் பேசுவதற்கும் இந்த மாதிரி உதவி செய்திருக்கிறார். கர்த்தரை நான் வெகுவாய் பாராட்டி ஸ்தோத்தரிப்பேன். அப்படிப்பட்ட பலவீனங்களிலே 1785ஆம் ஆண்டு ஹண்டிங்டன் சீமாட்டியாகிய செலினா அம்மையார் பக்தியுள்ள வாலிபனை குருத்துவ ஊழியத்திற்காக பயிற்றுவிக்க தெற்கு வேல்ஸ், சவுத் வேல்ஸ் நாட்டில் ஒரு வேதாகம பயிற்சி கல்லூரியை ஆரம்பித்தார். கல்லூரியின் ஆரம்ப விழாவில் பாடப்படுவதற்காக ஒரு புதிய பாடலை எழுதி தருமாறு வேல்ஸ் நாட்டு பாடகரை கேட்டார்கள். என்று அழைக்கப்பட்ட வில்லியம்ஸ் போதகரை ஹண்டிங்டன் சீமாட்டியார் கேட்டார். ஆகவே போதகர் பாதை காட்டும் மா யெகோவா என்னும் கைட் மீ ஓ thou great Jehovah அந்த பாடலை எழுதி கொடுத்தார். பாதை காட்டும் மா யெகோவா என்ற பாடலை எழுதி கொடுத்தார். அதற்கேற்ற ராகமும் அமைத்து விழாவில் தமது இசைக்குழுவினருடன் முதல் முறையாக பாடினார். முதலில் இப்பாடல் வேல்ஸ் மொழியில் எழுதப்பட்டு பின்னர் ஆங்கிலத்திலும் இப்போது உலகத்தின் எல்லா பாகங்களிலும் பல்வேறு மொழிகளிலும் மொழிபெயர்க்கப்பட்டு பாடப்பட்டு வருகிறது. இப்பாடல் பல ராகங்களிலும் பாடப்பட்டு வந்தாலும் சிடபிள்யூஎம் ரோண்டா என்னும் வேல்ஸ் நாட்டு ராகமே இதற்கு மிக பொருத்தமானது என்று கருதப்படுகிறது. பிரியமானவர்களே, சில காரியங்களை நாம் சிந்திக்க தவறக்கூடாது. ஏனென்றால் எப்படிப்பட்ட நிலவரத்திலும் கர்த்தர் எவ்வளவு மேன்மையானவர் என்பார்கள். அவர் முன்குறித்து வைத்து செய்கிறார். இந்த முன்குறித்து செய்கின்ற அனைத்துமே உலகத்தில் எப்பொழுதும் நிலைத்திருக்கிறது. இங்கே பாருங்கள், போதகர் வில்லியம்ஸ் அவர்கள் வேல்ஸ் மொழியில் 800க்கும் அதிகமான பாடல்களையும் ஆங்கிலத்தில் 100க்கு அதிகமான பாடல்களையும் எழுதியிருக்கிறார். அவர் வேறு எது பாடல்கள் தமிழ் மொழியில் மொழிபெயர்க்கப்படவில்லை. 1791ஆம் ஆண்டு ஜனவரி மாதம் 11ஆம் தேதி வேல்ஸ் நாட்டின் பாண்டிசலின் என்னும் இடத்தில் தமது 74வது வயதிலே கர்த்தருடைய போய் சேர்ந்தார். இப்படிப்பட்ட தெய்வீக மனுஷர்கள் ரெவரண்ட் வில்லியம்ஸ் ஒரு மெத்தடிஸ்ட் என்று தன்னை அவர் பிரகடனப்படுத்தி கொண்டார். பிரியமானவர்களே, இது ஒரு சின்ன கதையாக இருந்தாலும் வாழ்க்கையானது தெய்வத்தை மகிமைப்படுத்தக்கூடிய தெய்வீக சத்தியங்கள் என்பதை மறந்து விடாதீர்கள். உங்களுடைய வாழ்க்கையிலும் தேவன் என்ன முன்குறித்தாரோ அதன்படி வாழ்வதற்கு நீங்கள் அவருடைய பலத்த கரங்களுக்குள்ளே அடங்கியிருங்கள். அவர் உங்களை கைவிட மாட்டார். அவர் கையிலே ஒப்புவிக்கப்பட்ட உங்களை அவர் எந்த வகையிலும் சீரழிக்க விட மாட்டார். கர்த்தர் என்னை அப்படி அவருடைய கரத்திலே என் தாய் ஒப்படைத்திருக்கிறாள், நான் ஒப்படைத்திருக்கிறேன். நான் என்னுடைய கரத்திலே வைத்து கொள்ளவில்லை. நான் என்ன பலவீனத்திலே என்ன தேர்ந்தாலும் என்னை மறுபடியும் தூக்கி எடுத்து கர்த்தருக்கு பிரியமான பரிசுத்தமான ஒரு ஊழியனாக வைக்க வேண்டும் என்று நான் தொடர்ந்து என்னை அர்ப்பணம் செய்து கொண்டே இருக்கிறேன். கர்த்தரும் உங்களை அப்படியே பெரிய ஊழியர்களாக தெய்வ மனிதர்களாக வைத்து வழிநடத்துவாராக. ஆமென்.